யாகுஷுவ மசிகா நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ಯಾಕುಶ್ವ ಮೆಸ್ಸಿಯ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಹಾರೈಸುತ್ತೇನೆ. நல்ல சாட்சிகளை நாம் கேட்டோம். ಒಳ್ಳೆಯ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೇಳಿದ್ದೆವು. நிச்சயமாகவே யாகுவ நல்லவர், ಖಂಡಿತವಾಗಲೂ ಯಾಕೋಬನು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது. ಆತನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವಾದದ್ದು. அவர் நம்முடைய திறமையினாலே நாம் எதையும் செய்தோம் என்று சொல்ல முடியாது. ನಾವು ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஒருமுறை கூட அவருடைய கிருபை தான் எல்லாவற்றையும் நடத்துகிறது என்பதை அவர் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். ಪ್ರತಿಯೊಂದು ಸಲನೂ ಆತನ ಕೃಪೆಯೇ ಎಲ್ಲವೂ ನಡೆಸಿತು ಎಂದು ಆತನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ಆತನ ಕೃಪೆಗೋಸ್ಕರ ಕಾದುಕೊಂಡಿರುವವರು ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗ ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. இன்னும் அநேக நன்மையான காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ಇನ್ನೂ ಅಧಿಕವಾದ ಒಳ್ಳೆಯ ವಿಷಯಗಳನ್ನು ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾನೆ. அவரை நம்பி அவருடைய நாமத்தை நம்பி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் நிச்சயமாகவே உயர்த்துவார். ಆತನನ್ನು ನಂಬಿ ಆತನ ಹೆಸರನ್ನು ನಂಬಿ ಬಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆತನು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அது அவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு கிடைக்கிற பாக்கியம். ಅದು ಆತನ ನಾಮದಿಂದ ಸಿಗುವಂತ ಭಾಗ್ಯವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துவதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ಆತನ ನಾಮದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತೇನೆ ಎಂದು ಆತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. நம்முடைய கிரியைகளை வைத்து அல்ல, ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳ ಮುಖಾಂತರ ಅಲ್ಲ, நம்முடைய திறமைகளை வைத்து அல்ல, ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ಅಲ್ಲ, ஆமாம், அவருடைய நாமத்தின் நிமித்தமாகவே அவர் இதை செய்வதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ಆತನ ನಾಮದ ಮುಖಾಂತರವೇ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದನ್ನು ಆತನು ತೋರಿಸಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அவர் எப்பொழுதும் மாறாதவராக இருக்கிறார். ಆತನು ಎಂದೆಂದಿಗೂ ಮಾರ್ಪಡುವಂತನಲ್ಲ. கடந்த காலத்தில் எந்த காரியங்களை அவர் ஜனங்களுக்கு செய்தாரோ ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಆತನು ಜನರಿಗೆ ಎಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದನೋ இப்பொழுதும் அதையே செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ಈಗಲೂ ಆತನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன நன்மையை செய்தாரோ ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೋ இன்றைக்கும் அதே காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ಈಗಿಂದಲೂ ಅಂತ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஆகவே அன்றைக்கு நாம் அவரை எப்படி நம்பினோமோ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಆತನನ್ನು ಹೇಗೆ ನಂಬಿದ್ದೇವೋ அதே வழியிலே நாம் இன்றைக்கும் நம்பும் பொழுது ಅದೇ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಈಗಲೂ ನಾವು ಆತನನ್ನು ನಂಬುವಾಗ அதே மாதிரியான அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நடக்கும். ಅದೇ ರೀತಿಯಾದ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾನೆ. காரணம் நாம் தான் மாறி போகிறோம், ಕಾರಣ ನಾವೇ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತೇವೆ. அவர் மாறி போவதில்லை. ಆತನು ಎಂದಿಗೂ ಮಾರ್ಪಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ಆತನ ವಾಗ್ದಾನಗಳು ಯಾವಾಗಲೂ ಹೌದು ಆಮೆನ್ ಎಂಬುದಾಗಿಯೇ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. இன்றைக்கு தியானத்திற்காக சங்கீதம் 34 வசனம் 10 எடுத்துக்கொள்வோம். Psalm 34 verse 10. 34ನೇ ಕೀರ್ತನೆ 10ನೇ ವಚನ. ಪ್ರಾಯದ ಸಿಂಹಗಳಾದರೂ ಹೊಟ್ಟೆಗಿಲ್ಲದೆ ಹಸಿದಾವು, ಯಾಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕಡಿಮೆ ಇಲ್ಲ. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், யாகுவாவை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. ஹalleluya. சிங்கக்குட்டிகள் என்று சொல்லும் பொழுது அது தமிழ்ல சிங்கக்குட்டிகள் என்று போட்டிருக்கிறது. அதை இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா யங் லயன் என்று போட்டிருக்கிறது. ಪ್ರಾಯದ ಸಿಂಹಗಳು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அது அதனுடைய பொருள் என்னவென்றால் அந்த யங் லயன், அதாவது வாலிப பருவத்தில் இருக்கிறதான அந்த சிங்கம் மிகவும் வேகமுள்ளதா இருக்கும், ಪ್ರಾಯದ ಸಿಂಹಗಳು ಬಹು ವೇಗಶಾಲಿಯಾಗಿರುತ್ತವೆ, மிகவும் பலமுள்ளதா இருக்கும். ಬಹು ಶಕ್ತಿಶಾಲಿಯಾಗಿ ಇರುತ್ತದೆ. ஆனால் அப்படிப்பட்ட சிங்கமே தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா? ಅಂತ ಆ ರೀತಿ ಇರುವ ಸಿಂಹಗಳೇ ಹೊಟ್ಟೆಗಿಲ್ಲದೆ ಹಸಿದಿದ್ದರೂ ಸಹ, ஆனாலும் யாகுவாவை தேடுகிறவன் அவ்வளவு திறமசாலியாக இல்லாமல் இருந்தாலும் ಯಾಹೋವನನ್ನು ಹುಡುಕುವವನು ಅಷ್ಟು ಸಾಮರ್ಥ್ಯ ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಕೂಡ அவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ಆತನಿಗೆ ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕಡಿಮೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஆகவே பலரும் நீ யாகுவாவை தேடினதனால உனக்கு என்ன பயன் என்று கேட்கிற கூட்டத்தை நாம் பார்க்கலாம். ಅನೇಕರು ಯಾಹೋವನ ಹುಡುಕಿದ್ದರಿಂದ ನಿನಗೆ ಏನು ಪ್ರಯೋಜನ ಎಂದು ಕೇಳುವ ಗುಂಪನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. குறிப்பாக யாரெல்லாம் யாகுவாவுக்காக ஊழியம் செய்கிறார்களோ, யாகுவாவை நெருங்கி சேருகிறார்களோ அவர்களுக்கு தான் அதிகம் பாடுகள் வருவதை கூட நாம் பார்க்கிறோம். ನಾವು ಮೊದಲನೇದಾಗಿ ಯಾಹೋವಗೋಸ್ಕರ ಸೇವೆ ಮಾಡುವವರು ಯಾಹೋವನಲ್ಲಿ ಅತಿ ಸಮೀಪವಾಗಿರುವವರಿಗೆ ಅನೇಕ ಕಷ್ಟ
அப்போ அது ஏன் என்று அநேகர் நம்மிடத்திலே கேள்வி கேட்பதை நாம் பார்க்க முடியும். ಅನೇಕರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. காரணம், நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய உறவினர்கள் எல்லாருமே நம்முடைய ஒரே விசுவாசத்தை கொண்டவர்கள் அல்ல. ನಮ್ಮ ಸುತ್ತಲಿರುವ ನಮ್ಮ ಬಂಧುಗಳು ಒಂದೇ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಅಲ್ಲ. இவர்கள் மத்தியிலே தேவன் நம்மை அங்கே வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ಇಂಥವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣವಿರುತ್ತದೆ. அவர்கள் முன்னிலையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதை அவர்கள் பார்க்கும்படியாக செய்வார் தேவன். ಅವರ ಮುಂದೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದನ್ನು ಅವರು ನೋಡುವ ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ. காரணம், அவருடைய நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால். ಕಾರಣ ನಾವು ಆತನ ನಾಮವನ್ನು ನಂಬಿದ್ದರಿಂದ அந்த நாமம் நம்மை வெட்கப்பட விடாது. ಆ ನಾಮ ಎಂದಿಗೂ ನಮಗೆ ನಾಚಿಕೆ ಪಡಿಸುವುದೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. எவ்வளவு நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் கூட அந்த நாமத்திற்காக நாம் துணிந்து நிற்கிறபடியால் ನಮಗೆ ಎಷ್ಟು ಅವಮಾನಗಳು ನಿಂದೆಗಳು ಬಂದಿದ್ದರೂ ಕೂಡ ನಾವು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ನಿಲ್ಲುವಾಗ அவர் நிச்சயமாக தம்முடைய நாமத்தின் நிமித்தமாக அவர்கள் எல்லார் கண்களுக்கு முன்பாக அவர் நம்மை ஆசீர்வதித்தே தீருவார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನ ನಾಮದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಎಲ್ಲರ ಕಣ್ಗಳ ಮುಂದೆ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 3 verse 8. ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ. ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಬಲ್ಲೆನು, ನಿನಗಿರುವ ಶಕ್ತಿ ಕೊಂಚವಾಗಿದ್ದರೂ ನೀನು ನನಗೆ ಸೇರಿದಲ್ಲವನೆಂಬುದು ಹೇಳದೆ ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದರಿಂದ ಈಗೋ ನಿನ್ನ ಎದುರಿನಲ್ಲೇ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದಿಟ್ಟಿದ್ದೇನೆ, ಯಾರು ಅದನ್ನು ಮುಚ್ಚಲಾರರು. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நாம் அவருடைய நாமத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறபடியினாலே அவர் நமக்கு செய்கிறதான கிருபை என்னவென்று பாருங்கள். ನಾವು ಆತನ ನಾಮವನ್ನು ನಂಬಿದ್ದರಿಂದ ಆತನು ಮಾಡುವಂತಹ ಕೃಪೆ ಎಂತದೆಂದು ನೋಡಿರಿ. அந்த மனுஷனிடத்திலே, அந்த சபையின் தூதனிடத்திலே யாகோவா இப்படி சொல்லுகிறார். ಆ ಸಭೆಯ ದೂತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ನಾನು ಬಲ್ಲೆನು. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம் ஒவ்வொருவருடைய கிரியைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಆತನ ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் எப்படி அறிந்திருக்கிறார் என்றால், ಆತನು ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ ಎಂದರೆ, அவர் இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களையும் அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಜನರನ್ನು ಆತನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. அந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களில் தன்னை தேடுகிறவன் யார் என்பதை அறியும்படியாக அவர் நோக்கி கொண்டிருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಜನರಲ್ಲಿ ಯಾರು ಆತನನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ನೋಡುತ್ತಿರುತ್ತಾನೆ. அவர் அப்படி பார்ப்பதனுடைய நோக்கம் என்ன? ಆತನು ಆ ರೀತಿ ನೋಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣ, யாரெல்லாம் தன்னை தேடுகிறார்களோ ಯಾರೆಲ್ಲ ಆತನನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೋ அவர்களுக்கு நிச்சயமான ஒரு நன்மையை செய்யும்படியாக அவருடைய கண்கள் அவர்களை நோக்கி கொண்டிருக்கிறது. ಅವರಿಗೋಸ್ಕರ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನ ಕಣ್ಣುಗಳು ಅವರನ್ನು ಹುಡುಕುತ್ತಿರುತ್ತವೆ. அப்படி ஒரு முறை அவர் அப்படியே சகலரையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ಆ ರೀತಿ ಆತನು ಎಲ್ಲರನ್ನು ನೋಡುತ್ತಿರುವಾಗ அங்கே ஆகார் என்கிற ஒரு ஸ்திரீ வனாந்தரத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ಅಲ್ಲಿ ಆಗಾರ್ ಎಂಬ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಅವಳು ಕಷ್ಟಪಡುತ್ತಿರುವಾಗ அவளை பார்த்து ஆகாரே என்று தேவன் அழைத்தார். ಆಕೆಯನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಆಗಾರೇ ಎಂದು ಕರೆದನು. அப்பொழுது அவருக்கு ஒரு பெயரை கொடுத்தாள். ಆಗ ಆಕೆ ಆತನಿಗೆ ಒಂದು ಹೆಸರನ್ನು ಕೊಟ್ಟಳು, என்னை காண்பவரை நானும் கண்டேன் என்று சொல்லி. ನನ್ನನ್ನು ನೋಡುವ ಆತನನ್ನು ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ அப்போ ಎಂಬುದಾಗಿ. அவள் எங்கிருந்து புறப்பட்டாளோ ಆಕೆ ಎಲ್ಲಿಂದ ಬಂದಳು, அவள் வந்து சேரும் இடம் வரைக்கும் தேவன் அவளை கண்டுகொண்டே இருக்கிறார். ಅವಳು ಬಂದು ಸೇರುವ ಸ್ಥಳದ ತನಕ ಆತನು ನೋಡುತ್ತಿದ್ದನು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அவர் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ಆತನು ಯಾವಾಗಲೂ ನೋಡುತ್ತಿರುತ್ತಾನೆ. நாம் எப்பொழுதாவது அவரை பார்க்கிறோம். ನಾವು ಯಾವಾಗಲೋ ಒಂದು ಸಲ ಆತನ ನೋಡುತ್ತೇವೆ. எப்பொழுதாவது அவரை நோக்கி நாம் பார்க்க மாட்டோமா என்று சொல்லி அவர் ஏக்கத்தோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ನೋಡುತ್ತಿಲ್ವಾ ಎಂದು ಆತನು ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮ ನೋಡುತ್ತಿರುತ್ತಾನೆ. நாம் எல்லாம் நமக்கு சம்பூர்ணமாக இருக்கும் பொழுது நாம் அவரை அவ்வளவாக தேடுவதில்லை. ನಮಗೆ ಎಲ್ಲವೂ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಇರುವಾಗ ನಾವು ಆತನನ್ನು ಜಾಸ್ತಿ ಹುಡುಕುವುದಿಲ್ಲ. அவருடைய ஞாபகமே சில சமயங்களிலே நமக்கு வருவதில்லை. ಆತನ ಜ್ಞಾಪಕವೇ ನಮಗೆ ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ நாம் ಬರುವುದಿಲ್ಲ. பல விஷயங்களிலே நாம் ஈடுபட்டு நமக்கு அதையெல்லாம் கொடுத்தவரை மறந்து விடுகிறோம். ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಭಾಗಿಗಳಾಗಿ ಆದರೆ ಅದನ್ನು ಕೊಟ್ಟವರು ನಾವು ಮರೆತು ಬಿಡುತ್ತೇವೆ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கும் பொழுது ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಆತನ ಆಲೋಚನೆಯನ್ನು ಹೇಳುವಾಗ
அவர்களை ஆசீர்வதிப்பது எப்படி என்று அவர் சொல்லி இருக்கிறார். ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದು ಹೇಗೆ ಎಂದು ಆತನು ಹೇಳಿದ್ದಾನೆ. அவர் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நாங்கள் பரிபூரணமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಾಗ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ எந்த ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. விஷயத்திலும் குறைவில்லாதபடிக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಕೊರತೆ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ನಿನ್ನನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். டியூட்டனாமி chapter 28 verse 47. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 47ನೇ ವಚನ. ನಿಮಗೆ ಸರ್ವ ಸಮೃದ್ಧಿಯು ಉಂಟಾದ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ನೀವು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯಾಕೋಬನ ಹರ್ಷ ಆನಂದ ಉಳ್ಳವರಾಗಿ ಸೇವಿಸದೆ ಹೋದುದರಿಂದ ಯಾಕೋಬನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಶತ್ರುಗಳನ್ನು ಬರಮಾಡುವನು. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய யாகுவாவை சேவியாமல் போனது நிமித்தம், because you did not serve Yahuwah your Elohim with joy and gladness of heart for the abundance of everything. அவர் நம்மை பட்டினி போட்டு நீ என்னை ஆராதி என்று சொல்லுவதில்லை. ಆತನು ನಮಗೆ ಹಸಿವಿನಿಂದ ನನ್ನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡು ಎಂದು ಹೇಳುವುದಿಲ್ಲ. நம்மை வேதனைக்கு உட்படுத்தி விட்டு நீ இப்பொழுதும் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவதில்லை. ನಮಗೆ ಕಷ್ಟವನ್ನು ಕೊಟ್ಟು ನನ್ನನ್ನು ಈಗಲೂ ಆರಾಧನೆ ಮಾಡು ಎಂದು ಆತನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. அவர் எப்படி சேவிக்க வேண்டுமா? ನಾವು ಆತನನ್ನು ಯಾವ ರೀತಿ ಆರಾಧಿಸಬೇಕಂತೆ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய யாகுவாவை நீ சேவிக்க வேண்டும். ನಾವು ಹರ್ಷ ಆನಂದ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು ದೇವರನ್ನು ಸೇವಿಸಬೇಕಂತೆ. அப்போ அழுது கொண்டு அவரை சேவிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ನಾವು ಅಳುತ್ತಾ ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಆತನು நாம் ಹೇಳಿಲ್ಲ. வியாதி படுக்கையில் படுத்துக்கொண்டு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் நம்மை எதிர்பார்க்கவில்லை. ನಾವು ರೋಗದಿಂದ ಮಲಗಿಕೊಂಡು ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. நாம் தரித்திரர்களாய் இருந்து கொண்டு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ನಾವು ದರಿದ್ರದಿಂದ ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕೆಂದು எப்பொழுது நாம் மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார், ಯಾವಾಗ ನಾವು ಹರ್ಷ ಆನಂದ ಉಳ್ಳವರಾಗಿ ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಆತ ನೋಡುತ್ತಾನೆ. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில். ನಮಗೆ ಸಕಲವು ಸಮೃದ್ಧಿಯ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸಮೃದ್ಧಿಯಿಂದ ಇದ್ದಾಗ. ஹல்லேலூயா. சோ முதலிலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು அதுவும் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. பரிபூரணமாக ஆசீர்வதிக்கிறார். ಆತನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ அப்படி ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ನಾವು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದುಕೊಂಡಾಗ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ಆತನು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. இப்படி நம்மை ஆசீர்வதித்த தேவனை ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದಂತ ದೇವರನ್ನು மன மகிழ்ச்சியோடும் ಮನ ಹರ್ಷ ಆನಂದದಿಂದ மன களிப்போடும் ಮನ ಸಂತೋಷದಿಂದ அவரை ஆராதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಆತನು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. ஆனால் மனிதனுடைய சுபாவம் என்ன? ಆದರೆ ಮನುಷ್ಯನ ಸ್ವಭಾವ ಎಂತದ್ದು? எல்லாம் பரிபூரணமாய் இருக்கையிலே ಎಲ್ಲವೂ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿದ್ದಾಗ அவன் தேவனை தேடுவதில்லை. ಆತನು ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದಿಲ್ಲ. அவனுக்கு வேறு அநேக காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. ಆತನಿಗೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ ಜೀವನದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. அவன் தரித்திரனாய் இருக்கும்போது அவனை தேடி யாருமே வந்திருக்க மாட்டார்கள். ಅವನು ದರಿದ್ರನಾಗಿದ್ದಾಗ ಆತನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಯಾರು ಬಂದಿರುವುದಿಲ್ಲ. ஆனால் அவனிடத்தில் எல்லாம் பரிபூரணமாய் இருக்கையிலே ಈಗ ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿದ್ದಾಗ அவனை தேடி எல்லாரும் வந்து விடுவார்கள். ಆತನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಎಲ್ಲರೂ ಬರುತ್ತಾರೆ. எல்லாரும் அவனுக்கு வேண்டியவர்கள் ஆகி விடுவார்கள். ಎಲ್ಲರೂ ಅವರಿಗೆ ಬೇಕಾದವರಾಗಿರುತ್ತಾರೆ. அந்த வேண்டியவர்கள் நிமித்தம் இவன் ஆராதனையை கூட தள்ளி விடுவான். ಆ ಬೇಕಾದವರಿಗೋಸ್ಕರ ಆತನ ಆರಾಧನೆಯನ್ನು ಕೂಡ ತಳ್ಳುತ್ತಾನೆ. தேவனை தேடுவதை கூட அவன் தள்ளி வைத்து விடுவான். ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದನ್ನು ಆತನು ತಳ್ಳುತ್ತಾನೆ. ஒரு நிமிஷம் அவன் யோசித்து பார்த்தால், ಒಂದು ನಿಮಿಷ ಆತನ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿದರೆ இவர்களெல்லாம் ஏன் என்னை தேடி வருகிறார்கள்? ಇವರು ಎಲ್ಲರೂ ಏಕೆ ನನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ? யாகுவா என்னை பரிபூரணமாய் ஆசீர்வதித்தபடியினாலே இவர்கள் என்னை தேடி வருகிறார்கள். ಯಾಕೋಬ ನನ್ನನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದರಿಂದ ಇವರು ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. அப்படியானால் எனக்கு யார் முக்கியம்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ನನಗೆ ಯಾರು ಮುಖ್ಯ? என்னை பரிபூரணமாய் ஆசீர்வதித்த யாகுவா முக்கியமா? ನನ್ನನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದ ಯಾಕೋಬ ಮುಖ್ಯನಾ? என்னிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து என்னை பார்க்க வந்த இவர்கள் முக்கியமா? ನನ್ನ ಬಳಿ ಇರುವಂತಹ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೋಡಿ ನನ್ನನ್ನು ನೋಡಲು ಬಂದ ಇವರು ಮುಖ್ಯನಾ? அப்ப இதை கொடுத்தவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ಆಗ ಇದನ್ನು ಕೊಟ್ಟವರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ? அதை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்த்து ಅದನ್ನು கொண்டிருக்கிறார். ಇಟ್ಟುಕೊಂಡು ನೀವು ಏನು ಮಾಡುತ್ತಿರುವಿರಿ ಎಂದು ನೋಡುತ್ತಾನೆ. எத்தனை பேர் அதை உணர்றீங்க?
எத்தனை பேர் அதை உணர்றீங்க? யாகுவா இதை தந்தால் இதை வைத்து நான் என்ன செய்வேன் என்று யாகுவா கவனித்துக் கொண்டுதான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ಯಾಕೋ ಇದನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ ಇದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾನು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಯಾಕೋ ಅದನ್ನು ನೋಡುತ್ತಿರುತ್ತಾನೆ. அப்ப இதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நான், ಇವು ಎಲ್ಲವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಂತ ನಾವು, இதை எனக்கு தந்த இந்த யாகுவாவை ಇದನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಯಾಕೋವನನ್ನು மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் சேவிக்கிறேனா இல்லையா என்பதை அவர் கவனிக்கிறார். ಹರ್ಷ ಆನಂದ ಉಳ್ಳವರಾಗಿ ಆತನನ್ನು ಸೇವಿಸುತ್ತೇನಾ ಇಲ್ಲವಾ ಎಂದು ಆತನು ನೋಡುತ್ತಾನೆ. அவர் எதற்காக நம்மை ஆசீர்வதித்தாராம்? ಆತನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು? வசனம் சொல்லுகிறது அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಆತನ ನಾಮವನ್ನು ನಾವು ಧರಿಸಿದ್ದರಿಂದ. இது உபாகமத்திலே 11ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதனால மிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. 7 வாசிங்க. இல்ல, அந்த வசனம் எப்படி வரணும்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதேன்னு வரும். அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 8-9 ವಚನಗಳು. ಇಸ್ರಾಯೇಲರ ನಿರೀಕ್ಷೆಯೇ, ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಅವರಿಗೆ ರಕ್ಷಕನೇ, ಏಕೆ ದೇಶದಲ್ಲಿ ಪರದೇಶಿಯಂತೆಯೂ ಇಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಗುಡಾರ ಹಾಕಿಕೊಳ್ಳುವ ಪ್ರಾಮಾಣಿಕನು ಹಾಗೆಯೇ ಇದ್ದಿ, ಏಕೆ ಸದ್ಬದ್ಧನೆಯೂ ರಕ್ಷಕರಾದ ಶೂರನ ಹಾಗೆಯೂ ಇದ್ದಿ. ಆದರೂ ಯಾಕೋವನೇ, ನೀನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರುತ್ತೆ, ನಾವು ನಿನ್ನ ಹೆಸರಿನವರು, ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡಬೇಡ. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனை போலவும் இருப்பானேன். நீர் விடாய்த்து போன புருஷனை போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலவும் இருப்பானேன். யாகுவாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே, எங்களை விட்டு போகாதீரும். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். நீர் எதின் நிமித்தம் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஏனென்றால் உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ನೀವು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ನಾವು ಧರಿಸಿದ್ದೇವೆ. இப்படியும் ஜெபிக்கலாம். ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು. ஹல்லேலூயா. நாங்கள் உம்முடைய நாமத்தை தரித்த பிள்ளைகள், ನಾವು ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಧರಿಸಿದಂತ ಮಕ್ಕಳು. அதன் நிமித்தமாக நீர் எங்களை ஆசீர்வதியும் ಅದರ ಮುಖಾಂತರ ನೀನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು என்று சொல்லி உரிமையோடு கூட நாம் அவரிடத்தில் கேட்கலாம். ಎಂಬ ಹೇಳಿ ಅಧಿಕಾರದಿಂದ ನಾವು ಆತನಿಗೆ, அவருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நான் யார்? ಆತನ ನಾಮವನ್ನು ನನಗೆ ಧರಿಸಿದ್ದಾರೆ ಎಂದರೆ ನಾನು ಯಾರು? நான் அவருடைய பிள்ளை. ನಾನು ಆತನ ಮಗಳು. நான் அவருடைய பிள்ளையா இருக்கும்போது உரிமையோடு நான் அவரிடத்தில் கேட்க முடியும். ನಾನು ಆತನ ಮಗನಾಗಿದ್ದಾಗ ನಾನು ತುಂಬಾ ಅಧಿಕಾರದಿಂದ ಅದನ್ನು ಕೇಳಬಹುದು. உம்முடைய நாமம் எனக்கு இருக்கிறபடினாலே நீர் என்னை ஆசீர்வதித்தருளும். ನಿನ್ನ ನಾಮ ನನ್ನಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ನೀನು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. அப்ப நீர் இஸ்ரவேலின் நம்பிக்கையா இருக்கிறீர், ನೀನು ಇಸ್ರಾಯೇಲ ನಿರೀಕ್ಷೆಯಾಗಿದ್ದಿ, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகராய் இருக்கிறீர். ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಅವರಿಗೆ ರಕ್ಷಕನಾಗಿದ್ದಿ. அப்படி இருந்தும் ಆ ರೀತಿ ಇದ್ದಾಗಲೂ ಕೂಡ நீர் தேசத்தில் பரதேசியை போலவும் ಈ ದೇಶದಲ್ಲಿ ನೀನು ಪರದೇಶಿಯಾಗಿಯೂ ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனை போலவும் இருப்பானேன். ನೀನು ಅಲ್ಲಿ ಪರದೇಶಿಯಾಗಿ ಗುಡಾರ ಹಾಕಿಕೊಳ್ಳುವ ಪ್ರಯಾಣಿಕನಾಗಿಯೂ ಇದ್ದೀಯೇ. இதுல என்ன நாம் புரிந்து கொள்ளுகிறோம்? ಇದರಲ್ಲಿ ಏನೇ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? நீர் தேசத்தில் பரதேசியை போல ஏன் இருக்கிறீர்? ನೀನು ದೇಶದಲ್ಲಿ ಪರದೇಶಿಯಾಗಿದ್ದೀ. பரதேசியின் அர்த்தம் என்ன? ಪರದೇಶಿ ಎಂದರೆ ಅರ್ಥವೇನು? அந்நியன், அந்நிய தேசத்தான். ಅನ್ಯ ದೇಶದವನು. அப்போ
விசுவாசி தேவனை பார்த்து கேட்கிறான், நீர் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே பரதேசியை போல் இருக்கிறீர்? ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾನೆ, ನೀನು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಏಕೆ ಪರದೇಶಿಯಾಗಿದ್ದಿ? அதற்கு காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? நான் தேவனை அப்படித்தான் நடத்துகிறேன், ನಾನು ದೇವರನ್ನು ಆ ರೀತಿ ನಡೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, நான் தேவனிடத்தில் அப்படித்தான் உறவு வைத்திருக்கிறேன், ನಾನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಸಂಬಂಧವನ್ನು எப்பொழுதாவது தேவை இருந்தால் நான் அவரை தொடர்பு கொள்ளுகிறேன், ಯಾವಾಗ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ ನಾನು ಆಗ ಆತನನ್ನು ஆபத்து காலத்தில் மட்டுமே நான் அவரை நோக்கி கூப்பிடுகிறேன். ಇಕ್ಕಟ್ಟಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಾನು ಆತ ನೋಡಿ ಕರೆಯುತ್ತೇನೆ. ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார்? ಆದರೆ ದೇವರು ಏನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ? எல்லா காலமும் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். ಎಲ್ಲ ಕಾಲದಲ್ಲಿ ಆತ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. ஆனால் நாம் என்ன செய்வதில்லை? ಆದರೆ ನಾವೇನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, தேவனை எப்போது நம்மோடு கூட வைத்திருக்க நாம் விரும்புவதில்லை. ದೇವರನ್ನು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾವು அதற்கு ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. என்ன காரணமாக இருக்கலாம்? ಅದಕ್ಕೆ ಏನು ಕಾರಣವಾಗಿರಬಹುದು? நம்மிடத்தில் பல காரணங்கள் இருக்கலாம். ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರಣಗಳಿರಬಹುದು. நாம் விரும்புகிற அநேக காரியங்களை நாம் செய்ய முடியாது. ನಾವು ಇಷ್ಟಪಡುವಂತ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. பாஸ்டர் போயிட்டு சீக்கிரம் போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிற கூட்டம் தானே நாம. ಪಾಸ್ಟರ್ ಬೇಗ ಹೋದರೆ ಸಾಕು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವ ಗುಂಪಲ್ಲವ ನಾವು. அதுக்கு யாராவது ஆமென்னு சொல்றீங்களா? பாஸ்டர் சீக்கிரம் போயிட்டா கொஞ்ச நேரம் ஆடலாம் பாடலாம், அவர் இருந்தா முடியாது. பாஸ்டர் வரலன்னா நல்ல கிலோ கணக்குல லிப்ஸ்டிக் எல்லாம் பூசிட்டு வரலாம் இல்லையா? அப்போ ஒரு மனுஷனாக பாஸ்டரே நம்ம கூட இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற நீங்க தேவன் உங்க கூட இருக்கணும் விரும்புவீங்களா? ಮನುಷ್ಯರಾದ ಪಾಸ್ಟರ್ ನಿಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇರೋದು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. ನೀವು ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇರಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಾ? நான் இதை சொல்றதுக்கு நீ தேடி பிடிச்ச வசனத்தை எடுக்கல. ನಾನು ಇದನ್ನು ಹೇಳೋದಕ್ಕೆ ನಾನು ವಾಕ್ಯವನ್ನು ಹುಡುಕಿ ಎತ್ತಲಿಲ್ಲ. அந்த வசனம் அப்படி வருகிறது. ಆ ವಾಕ್ಯ ಆ ರೀತಿ ಬರುತ್ತದೆ. நீர் ஏனையா என் வாழ்க்கையிலே பரதேசியை போல் இருக்கிறீர், ನೀನು ಏಕಪ್ಪ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಪರದೇಶಿಯಾಗಿದ್ದಿ, ராத்தங்க வந்தவரை போல ஏன் இருக்கிறீர்? ನೀನು ಗುಡಾರ ಹಾಕಿಕೊಳ್ಳುವ ಪ್ರಯಾಣಿಕನಾಗಿ ಏಕೆ ಇದ್ದಿ? அப்ப அவர் அப்படி இருப்பதில்லை. ಆದರೆ ಆತನು ಆ ರೀತಿ ಇರುವುದಿಲ್ಲ. இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர். இந்த ಲೋಕ ಅಂತ್ಯದವರೆಗೆ ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇರುತ್ತೇನೆ ಎಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದವನು ಆತನು. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் அவர். ನಾನು ನಿನ್ನ ಎಂದಿಗೂ ತೊರೆಯುವುದಿಲ್ಲ, ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದವನು ಆತನು. உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர். ನಿನ್ನ ಹೆತ್ತ ತಾಯಿ ನಿನ್ನನ್ನು ಮರೆತರೂ ನಾನು ನಿನ್ನ ಎಂದಿಗೂ ಮರೆಯುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದವನು ಆತನು. நாம் அவருடைய பிள்ளையா இருக்கும்போது நம்மோடு கூட இருக்க விரும்புகிறவர் அவர். ನಾವು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ಇದ್ದರೆ ಆತ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு இங்க சொல்ல வேண்டும். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಇಲ್ಲಿ ಹೇಳಬೇಕು. இப்ப நான் ஒரு தகப்பனா இருக்கிறேன், ನಾನು ಇಲ್ಲಿ ಒಂದು ತಂದೆಯಾಗಿದ್ದೇನೆ, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ನನಗೆ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ, எல்லாருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. ಎಲ್ಲರಿಗೂ ಮದುವೆ ಆಗಿದೆ. ஆனால் யார் வீட்டில் போனால் அல்லது யார் வீட்டுக்கு நான் விரும்பி போவேன், யார் வீட்டுக்கு போனால் அங்கே தங்க விரும்புவேன் என்று ஒரு காரியம் இருக்கிறது. ಯಾರ ಮನೆಗೆ ಹೋಗಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ, ಯಾರ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ನಾನು ಅಲ್ಲಿ ತಂಗಬೇಕು ಎಂದು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. 4 பிள்ளைகள் வீட்டிலும் அப்படி உரிமையோடு கூட போய் அல்லது விருப்பத்தோடு கூட போய் தங்க என்னால முடியாது. 4 ಮಕ್ಕಳ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಇಷ್ಟಪಟ್ಟು ಹೋಗಿ ತಂಗಲು ನನಗೆ ಇಷ್ಟ ಆಗುವುದಿಲ್ಲ. எந்த பிள்ளையினுடைய வீட்டிலே என்னை வரவேற்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ, நான் வருவதை எதிர்பார்க்கிற விரும்புகிற பிள்ளை இருக்கிறானோ அந்த வீட்டுக்கு தான் நான் போவேன். ಯಾವ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವ ಮಗು ನನ್ನ ಆಹ್ವಾನ ಮಾಡುತ್ತದೋ, ಯಾವ ಮನೆಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಎದುರು ನೋಡುತ್ತಿದೆ ಅಂತ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಇಳಿದುಕೊಳ್ಳಲು ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. அருமையான தேவ பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனும் அப்படித்தான். ದೇವರು ಅದೇ ರೀತಿ. எந்த வீட்டிலே அவரை வரவேற்கத்தக்கதான சூழ்நிலை இருக்கிறதோ, ಯಾವ ಮನೆಯಲ್ಲಿ ಆತನನ್ನು ಆಹ್ವಾನ ಮಾಡುವ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದೆಯೋ, எந்த வீட்டிலே அவரை துதிக்கிற துதி நிறைந்திருக்கிறதோ, ಯಾವ ಮನೆಯಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಮಾಡುವಂತ ಸ್ತೋತ್ರಗಳು ತುಂಬಿದೆಯೋ, எந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, ಯಾವ ಮನೆಯ ಮಕ್ಕಳು ಆತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೋ, எந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் அவரை உண்மையாய் தேடுகிறவர்களாய் இருக்கிறார்களோ, ಯಾವ ಮನೆಯ ಮಕ್ಕಳು ಆತನ ನಿಜವಾಗಿ ಹುಡುಕುವರಾಗಿರುತ್ತಾರೋ, அப்படிப்பட்ட வீட்டிலே வந்து தங்கி இருக்க அவர் விரும்புவார். ಅಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಆತನು ಇರುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. ஹalleluya, ஹalleluya. அவரை தேடாதவர்களுடைய வீட்டிலே அவர் போவதில்லை. ಆತನನ್ನು ಯಾರು ಹುಡುಕುವುದಿಲ್ಲವೋ ಆತನ ಮನೆಗೆ ಅವರು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அவர் யார் வீட்டிலும் வலுக்கட்டாயமாக போக மாட்டார். ಯಾರ ಮನೆಯಲ್ಲಿ ಆತನ ಬಲವಂತವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. யார் அவரை கட்டாயப்படுத்தி என் வீட்டில் வாரும் என்று அழைக்கிறார்களோ, ಯಾರು ಬಲವಂತ ಮಾಡಿ ನಮ್ಮ ಮನೆಗೆ
அவர்களுடைய வீட்டில் தான் அவர் போவார். ಅಂತವರ ಮನೆಗೆ ಆತನು ಹೋಗುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் ಈ ದಿನ ನಾವು ಅಂತವರಾಗಿದ್ದರೆ நமக்கு தேவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை தருவார். ದೇವರು ನಮಗೂ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அந்த பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு ಆ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದುಕೊಂಡ ಮೇಲೆ நாம் உண்மையான தேவனுடைய பிள்ளையா இருப்போமானால் ನಿಜವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದರೆ அந்த ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி ಆ ಆಶೀರ್ವಾದ ಇದ್ದರೂ ಸರಿಯೇ ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಸರಿಯೇ நாம் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். ನಾವು ಯಾವಾಗಲೂ ಹರ್ಷ ಆನಂದ ಉಳ್ಳವರಾಗಿ ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் அவர் பரிபூரண ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார். ಅಂತ ಮಕ್ಕಳನ್ನೇ ಆತನ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ತುಂಬಿಸುತ್ತಾನೆ. அதையே தான் அவர் சொன்னார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ಅದನ್ನೇ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಪ್ರಾಯದ ಸಿಂಹಗಳು ಹೊಟ್ಟೆಗಿಲ್ಲದಿಂದ ಹಸಿದಾವು, ஆனால் யாகோவை தேடுகிறவர்களுக்கோ ಯಾಕೋಬನನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೂ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕಡಿಮೆ ಇಲ್ಲ. அதனுடைய வேறொரு அர்த்தம் தான் பரிபூரணம். ಅದರ ಬೇರೆ ಒಂದು ಅರ್ಥವೇ ಪರಿಪೂರ್ಣ. அப்ப பரிபூரணம் என்று சொன்னால் நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ಪರಿಪೂರ್ಣ ಎಂದರೆ ನಮಗೆ ಯಾವ ಒಳ್ಳೆಯದಕ್ಕೂ ಕಡಿಮೆ அப்ப ಇರಬೇಕು. யாகோவை தேடுகிற இடத்திலே நாம் இருக்க வேண்டும். ಯಾಕೋಬನ ಹುಡುಕುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಇರಬೇಕು. நாம் சங்கீதம் 34:10 அதை வாசித்தோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், யாகோவை தேடுகிறவர்களுக்கு என்று பார்த்தோம். ಪ್ರಾಯದ ಸಿಂಹಗಳ ಹೊಟ್ಟೆಗಿಲ್ಲದ್ರೆ ಹಸಿದಾವು, ಯಾಕೋಬನ ಹುಡುಕುವವರಿಗೆ ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕಡಿಮೆ ಇಲ್ಲ ಎಂದು ಎಂಬುದಾಗಿ. யாகோவை தேடுதல் என்றால் என்ன? ಯಾಕೋಬನನ್ನು ಹುಡುಕುವುದಂದ್ರೆ ಏನು? யாகோவை எப்படி தேடி கண்டுபிடிக்க வேண்டும்? ಯಾಕೋಬನ ಯಾವ ರೀತಿ ಹುಡುಕಿ ಕಂಡುಕೊಳ್ಳಬೇಕು? அடுத்த வசனத்தை வாசிங்கள், 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். ಮಕ್ಕಳಿರ ಬನ್ನಿರಿ, ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿರಿ, ನಾನು ಯಾಕೋಬನ ಭಯವನ್ನು ನಿಮಗೆ ಕಲಿಸುವೆನು. ஹல்லேலூயா. ஹalleluya. பிள்ளைகளே, என்னிடத்தில் வந்து கேளுங்கள், யாகோவுக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா. ஹalleluya. அப்ப யாகோவை தேடுதல் என்றால் என்ன? ಯಾಕೋಬನನ್ನು ಹುಡುಕುವುದಂದ್ರೆ ಏನು? யாகோவை பயத்தோடு கூட அவருடைய வார்த்தையை கேட்பது. ಯಾಕೋಬನ ಭಯದಿಂದ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದು. ஹல்லேலூயா. ಹalleluya. யார் அப்படி அந்த விதத்திலே யாகோவை தேடுகிறார்களோ, ಅಂತ ವಿಧದಲ್ಲಿ ಯಾರು ಯಾಕೋಬನ ಹುಡುಕುತ್ತಾರೋ, அதாவது யாரெல்லாம் யாகோவுக்கு உண்மையான பயத்தோடு இருக்கிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ಯಾಕೋಬನಿಗೆ ನಿಜವಾದ ಭಯದಿಂದ ಇರುತ್ತಾರೋ, அந்த பயத்தோடு அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, ಅಂತ ಭಯದಿಂದ ಯಾಕೋಬನ ವಾಕ್ಯವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ, அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ಅಂತವರಿಗೆ ಯಾವ ಮೇಲಿಗೆಯೂ ಕಡಿಮೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹalleluya. அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதுனாலே ಆತನ ನಾಮ ನಾವು ಧರಿಸಿಕೊಂಡಿರುವುದರಿಂದ அவர் எல்லா விதத்திலும் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் காத்து கொண்டிருக்கிறார். ಎಲ್ಲ ವಿಧದಲ್ಲಿಯೂ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಕಾದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. காரணம், நம்மை ஆசீர்வதிப்பதன் மூலம் ಕಾರಣ, ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದರ ಮುಖಾಂತರ அங்கே அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಆತನ ಹೆಸರು ಮಹಿಮೆ ಪಡೆಯುತ್ತದೆ. இன்றைக்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போமானால், ನಾವು ಕಷ್ಟಪಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರೆ, அவருடைய பிள்ளைகள் என்ற பெயரிலே நாம் உலகத்தில் இருக்கும் பொழுது ಆತನ ಮಕ್ಕಳು ಎಂಬ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ இந்த உலகம் என்ன சொல்லும்? ಈ ಲೋಕ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತದೆ? இவன் இந்த தேவனை சேவிக்கிறவன், ಇವನು ಈ ದೇವರನ್ನು ಸೇವಿಸುತ್ತಾನೆ, ஆனால் பார் இவன் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லும். ನೋಡು ಈತನ ಜೀವನದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. இதை நீதிமொழிகளிலே ஒரு மனிதன் தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯನು ದೇವರಿಗೆ ಒಂದು ವಿಜ್ಞಾಪನೆ ನೀಡುತ್ತಾನೆ. Proverbs chapter 30 verse 9. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ 30ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. ಹಾಗಾಗದೆ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿದವನಾದರೆ ಯಾಕೋಬನು ಯಾರೋ ಎಂದು ನಿನ್ನನ್ನು ತಿರಸ್ಕರಿಸೇನು? ಬಡವನಾದರೆ ಕಳ್ಳತನ ಮಾಡಿ ನನ್ನ ದೇವರಾದ ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಅಯೋಗ್ಯವಾಗಿ ಎತ್ತೇನು? நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து யாகுவா யார் என்று சொல்லாத படிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். என்ன ஒரு ஞானமான ஒரு ஜெபம் செய்கிறான் பாருங்கள் இந்த மனிதன், தேவ மனிதன். ಎಷ್ಟು ಜ್ಞಾನವಾದ ಒಂದು ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ ನೋಡಿರಿ.
எனக்கு அவர் பரிபூரணத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். ಆತನು ಪರಿಪೂರ್ಣವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆனால் இந்த மனிதன் சொல்லுகிறான், பரிபூரணத்தை நான் பெற்றுக்கொண்டால் நான் எப்படி இருப்பேன்? ಆದರೆ ನಾನು ಪರಿಪೂರ್ಣವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡರೆ ಯಾವ ರೀತಿ ಇರುವೆನು? யாகுவா எங்கே இருக்கிறார்? ಯಾಹೋವ ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? யார் யாகுவாவை பார்த்தது? ಯಾರು ಯಾಹೋವನನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ? யாகுவா தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று யாருக்கு தெரியும் ಯಾಹೋವನೇ ಈ ಆಶೀರ್ವಾದ ಕೊಟ್ಟನೆಂದು ಯಾರಿಗೆ ಗೊತ್ತು என்று ஒருவேளை நான் சொல்லிவிடுவேன். ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ವೇಳೆ ನಾನು அப்போ நமக்கு பரிபூரணம் வந்தால் தேவனை தேடுகிறதான உணர்வு நமக்குள் குறைந்து போய்விடும். ನಮಗೆ ಪರಿಪೂರ್ಣ ಬಂದರೆ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವ ಗುಣ ನಮ್ಮಿಂದ ಹೋಗುತ್ತದೆ. ஒருவனும் அப்படி இருக்கக்கூடாது. ಯಾರು ಆ ರೀತಿ ಇರಬಾರದು. நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் ನಾವು ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ நம்மை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்த யாகுவாவை நாம் மறக்க கூடாது. ನಮ್ಮನ್ನು ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಂತ ಯಾಹೋವನನ್ನು ಮರೆಯಬಾರದು. இன்றைக்கு அதுதான் அநேக ஐஸ்வர்யவான்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது. ಇದು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಐಶ್ವರ್ಯರ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. நம்மிடத்தில் ஐஸ்வர்யம் பெருகினால் ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯ ಹೆಚ್ಚಾದರೆ நாம் என்ன செய்து விடுகிறோம்? ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? நம்முடைய மனதை இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் வைத்து விடுகிறோம். ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಐಶ್ವರ್ಯದ ಕಡೆ ತಿರುಗಿಸಿ இதுதான் நாம் செய்கிறதான மிகப்பெரிய தவறு. ಇದುವೇ ನಾವು ಮಾಡುವಂತ ದೊಡ್ಡ ತಪ್ಪು. என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவன் மேல் நம்முடைய மனதை வைக்க வேண்டும். ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರ ಮೇಲೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்னா அவர்தான் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு நமக்கு பலத்தை தருகிறவர். ಏಕೆಂದರೆ ಈ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆತನೇ ನನಗೆ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟವನು. உபாகமம் 8ஆம் அதிகாரம், Deuteronomy 8th chapter 17th verse நினைக்கிறேன், பார்க்கலாம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಈ ಭಾಗ್ಯವು ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯ ಸಾಹಸಗಳಿಂದಲೇ ನಮಗುಂಟಾಯಿತು ಅಂದುಕೊಂಡಿರಿ. ஹல்லேலூயா. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு நம்முடைய பலத்தினாலே நம்முடைய ஞானத்தினாலே தான் இதையெல்லாம் சம்பாதித்தோம் என்று நினைக்கிற நாள் வரும் என்று அவர் அறிந்திருந்தார். ನಮಗೆ ಐಶ್ವರ್ಯ ಬಂದಾಗ ನಾವು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಈ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಸಂಪಾದನೆ ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ನನ್ನ ಸಾಹಸದಿಂದ ಎಂದು ನಾನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ಆದುದರಿಂದ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯಾಹೋವನೇ ತಾನು ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳಿಗೆ ಪ್ರಮಾಣ ಪೂರ್ವಕವಾಗಿ ಮಾಡಿದ ವಾಗ್ದಾನವನ್ನು ಈಗ ನಿಮ್ಮ ಅನುಭವಕ್ಕೆ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೆರವೇರಿಸುವನಾಗಿ ನಿಮಗೆ ಇಷ್ಟು ಭಾಗ್ಯವನ್ನು ಸಂಪಾದಿಸುವುದಕ್ಕೆ சாமர்த்தியವನ್ನು ಕೊಟ್ಟವನೆಂದು ஞாபக ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ஹல்லேலூயா. உன் தேவனாகிய யாகோவாவை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிபூரணம் அடையும் பொழுது இதை தந்தவர் யாகுவா என்கிற உணர்வோடு நாம் ஜீவிப்போமானால் ಈ ಪರಿಪೂರ್ಣ ನಮಗೆ ಬಂದಾಗ ಇದನ್ನು ಕೊಟ್ಟವರು ಯಾಹೋವನೇ ಎಂದು ನಂಬಿ ನಾವು ಜೀವಿಸುವಾಗ அப்ப அந்த பரிபூரணத்திலிருந்து அதை நாம் எப்படி செலவழிப்போம்? ಆ ಪರಿಪೂರ್ಣದಿಂದ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನು ಖರ್ಚು ಮಾಡುತ್ತೇವೆ? நம்மை விட தாழ்மையா இருக்கிற தாழ்ந்த நிலைமையில் இருப்பவர்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ನಮಗಿಂತ ಕೆಳಗಡೆ ಇರುವವರನ್ನು ನಾವು ನೋಡಬೇಕು. தேவைப்பட்டவர்களை நாம் சந்திக்க வேண்டும். ಅವಶ್ಯಕತೆ ಇರುವವರನ್ನು ನಾವು ನೋಡಬೇಕು. யாகோவா கொடுத்த ஐஸ்வர்யத்திலிருந்து அவர்களுக்காக நாம் செலவழிக்க வேண்டும். ಯಾಹೋವ ಕೊಟ್ಟಂತ ಐಶ್ವರ್ಯದಿಂದ ನಾವು ಅವರಿಗೆ ಖರ್ಚು ಮಾಡಬೇಕು. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದುದನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕು. ஏன்? தேவன் தான் உனக்கு இதை எல்லாவற்றையும் தந்தவர். ಏಕೆಂದರೆ ದೇವರೇ ಎಲ್ಲವನ್ನೂ ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿತ್ತು. அந்த சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை உனக்கு தந்தவர் அவர்தான். ನೀನು ಅದನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಲು ನಿನಗೆ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟವನು ಆತನೇ. ஏற்ற வேளையில உன் நிலத்திலே மழை பெய்ய செய்து ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ನೆಲದಲ್ಲಿ ಮಳೆಯನ್ನು ಬೀಸಿ உன் பயிர்களை விளைய செய்து ನಿನ್ನ ಬಿತ್ತನೆಯನ್ನು ಬೆಳೆಯಲು உனக்கு நல்ல மேனியை கொடுத்து ನಿನಗೆ ಒಳ್ಳೆಯ ಉನ್ನತವನ್ನು ಕೊಟ್ಟು அந்த ஆகாரத்தை உனக்கு சம்பூரணமாக அவர் தருகிறார். ಆ ಆಹಾರವನ್ನು ನಿನಗೆ ಆತನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ
அப்போ அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் ಆತನು ನಮ್ಮಿಂದ ಎದುರು ನೋಡುವುದನ್ನೆಲ್ಲ நாம் அதை நினைக்க வேண்டும். ನಾವು ಅದನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நாம் அதை நினைத்து யாகோவுக்கு நன்றி செலுத்த ನಾವು வேண்டும். ಅದನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ಯಾಕೋಗೆ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ஆகையினால தான் நாம் டியூட்டனாமி 28:47 நம்ம வாசித்தோம், சகலமும் பரிபூரணமாய் இருக்கையிலே ಸಕಲವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿದ್ದಾಗ நீ மன மகிழ்ச்சியோடும் ನೀನು ಹರ್ಷದಿಂದಲೂ களிப்போடும் ಆನಂದದಿಂದಲೂ தேவனை நீ சேவிக்க வேண்டும் என்று சொல்லு. ನೀನು ದೇವರನ್ನು ಸೇವಿಸಬೇಕು ಎಂದು ಹೇಳು. தேவனை சேவிக்க வேண்டும் என்பது எப்பொழுதுமே ஒரு மன மகிழ்ச்சியோடு தேவனை சேவிக்க வேண்டும். ನೀನು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಸಂತೋಷದಿಂದ ದೇವರನ್ನು ಸೇವಿಸಬೇಕು. அதைத்தானே நாம் சங்கீதம் 2 நாம் வாசிக்கிறோம். சாம் 2, பயத்துடனே யாகுவாவை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். 2:11 ಯಾಕೋಬನನ್ನು ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಸೇವಿಸಿರಿ, ನಡುಗುತ್ತಾ ಉಲ್ಲಾಸ ಪಡಿರಿ. ஹல்லேலூயா. பயத்துடனே யாகுவாவை சேவியுங்கள். இந்த பயம்தான் என்னவென்றால், இதையெல்லாம் எனக்கு தந்தவர் யாகுவா என்கிற உணர்வோடு நாம் ஜீவிப்பது. ಈ ಭಯ ಏನೆಂದರೆ ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟವನು ಯಾಕೋಬನೇ ಎಂದು ನಾವು ಅದರ ಮುಖಾಂತರ ಆತನ ಜೀವಿಸುತ್ತೇವೆ. என் கை திறமையால் என்னுடைய பலத்தினால் நான் இதை சம்பாதிக்கவில்லை. ನನ್ನ ಕೈ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದಲೂ ಬಲದಿಂದಲೂ ನಾನು ಇದನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. காரணம் என்னவென்றால், ಕಾರಣ ಏನೆಂದರೆ நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே நாம் அநேகரை பார்க்கிறோம். ನಮ್ಮ ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ನಾವು ಅನೇಕರನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. நம்மை விட திறமைசாலிகள், ನಮಗಿಂತ ಸಾಮರ್ಥ್ಯ ಉಳ್ಳವರು, நம்மை விட ஞானம் உள்ளவர்கள் ನಮಗಿಂತ ಜ್ಞಾನಿಗಳು நம்மை போல ஆசீர்வதிக்கப்படவில்லை. ನಮ್ಮ ಹಾಗೆ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಲಿಲ್ಲ. ஆனால் தேவன் நம்மை அந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ ಎಂದರೆ அப்ப தேவன் தான் எனக்கு இதை தந்தார் என்கிற உணர்வோடு வருவதுதான் தேவ பயத்தோடு தேவனுடைய சமூகத்தில் வருவது. ದೇವರೇ ಇದನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬ ನಾವು ಭಾವನೆಯಿಂದ ಇಲ್ಲಿ ಬರುವುದೇ ದೇವರನ್ನು ಭಯದಿಂದ ಸೇವಿಸುವುದಕ್ಕೆ ಅರ್ಥ. அப்ப தேவனை சேவிக்க நாம் வரும்போது நம்முடைய நடையிலேயே ஒரு பயம் இருக்க வேண்டும். ನಾವು ದೇವರನ್ನು ಸೇವಿಸುವುದಕ್ಕೆ ಬರುವಾಗ ನಮ್ಮ ನಡೆಯಲ್ಲೇ ಒಂದು ಭಯ ಇರಬೇಕು. இந்த பயம், இந்த பயம்தான். ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಭಯ. என் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற உணர்வோடு உள்ள பயம். ದೇವರು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುವ ಭಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. சோ இப்படிப்பட்டதான ஒரு பயத்தோடு நாம் தேவனை சேவிக்கும் பொழுது ಇಂಥ ಭಯದಿಂದ ನಾವು ದೇವರನ್ನು ನಾವು ಸೇವಿಸುವಾಗ அவர் மேன்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார். ಆತನು ಮೇಲ್ಮೇಲೂ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. எப்பொழுது அவர் அதிகமாக நமக்கு கொடுப்பார்? ಯಾವಾಗ ಆತ ನಮಗೆ ಅಧಿಕವಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ, நாம் மற்றவர்களுக்கு வாரி கொடுக்கக்கூடிய வேளையிலே தேவன் அதே அளவிலே நம்மை ನಾವು ஆசீர்வதிப்பார். ಬೇರೆಯವರಿಗೆ ನಾವು ಕೊಡುವಾಗ ಅದೇ ಪ್ರಕಾರ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. பொதுவாக நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ಮನಸ್ಥಿತಿ ಯಾವ ರೀತಿ ಇದೆ? எல்லாம் எனக்கு வேண்டும், ಎಲ್ಲವೂ ನನಗೆ ಬೇಕು. எல்லாம் கடைசியில் அதெல்லாம் நாம் எங்கே கொண்டு வைப்போம் என்பதை நாம் யோசிப்பதில்லை. ಕಡೆಯಲ್ಲಿ ಅದು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಎಲ್ಲಿ ಇಡ್ತೀವೋ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. அப்ப வருவதெல்லாம் எனக்கு வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அதை சேர்க்கும் பொழுது ಬರುವುದೆಲ್ಲ ನನಗೋಸ್ಕರವೇ ಎಂದು ನಾವು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ மேற்கொண்டு எதுவும் நமக்கு வராமல் நின்று போய்விடுகிறது. ಮೇಲೆ ನಮಗೆ ಇನ್ಯಾವುದು ಬರದೆ ಹಾಗೆ ನಿಂತು ಹೋಗುತ್ತದೆ. ஆனால் யார் மற்றவர்களுக்கு வாரி இறைக்கிறார்களோ ಯಾರು ಬೇರೆಯವರಿಗಾಗಿ ಎತ್ತಿ ಚೆಲ್ಲುತ್ತಾರೋ அவர்களுக்கு மேலும் மேலும் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். ಅವರಿಗೆ ದೇವರು ಮೇಲೂ ಅಧಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತಿರುತ್ತಾನೆ. அப்ப நமக்கு அவர் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? ನಮಗೆ ಆತನು ಕೊಡುವ ಉದ್ದೇಶವಾದರೂ ಏನು? மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும்படியாக. ನಾವು ಬೇರೆಯವರಿಗೆ ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அது ஏன் அது நம்மகிட்ட கொடுக்கிறாரு? ಏಕೆ ಆತ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಾನೆ? அவர் நம்மை நம்புகிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ನಂಬುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இது என்னுடைய நாமம் தரித்த பிள்ளை, ಇದು ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಧರಿಸಿದಂತ ಮಕ್ಕಳು. என்னை போலவே இவருக்கும் அந்த சுபாவம் இருக்கும் ನನ್ನ ಹಾಗೆಯೇ ನನ್ನ ಸ್ವಭಾವವು ಈ ಮಕ್ಕಳಿಗೆ என்ற நம்பிக்கையில் தான் தேவன் இவற்றை நமக்கு தருகிறார். ಎಂಬ ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ದೇವರು ಅವರಿಗೆ ಇದನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. யாரெல்லாம் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, ಯಾರೆಲ್ಲ ಜೀವನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲದೆ ಇದ್ದೀರೋ, நீங்கள் இந்த வழியிலே தேவனை தேடி பாருங்கள். ನೀವು ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ದೇವರ ಹುಡುಕಿ ನೋಡಿರಿ. மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே உங்க கரம் முன்னாக இருக்கட்டும். ಬೇರೆಯವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋದಲ್ಲೇ ನಿಮ್ಮ ಕೈ ಮುಂದಾಗಿರಲಿ. தேவனுக்குரியதை செய்வதிலே உங்கள் கரம் முந்தி இருக்கட்டும். ದೇವರಿಗೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಿನ್ನ ಕೈ ಮುಂದೆ ಇರಲಿ. உங்கள் வாழ்க்கை மாறுகிறதா இல்லை என்று பாருங்கள். ನಿಮ್ಮ ಜೀವನ ಬದಲು ಆಗುತ್ತದಾ ಇಲ್ಲವಾ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುವಾಗ அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. பேதுரு மீன் பிடிக்க போனார். ಪೇತ್ರನು ಮೀನು ಹಿಡಿಯಲು ಹೋದನು. அது லூக்கா 5ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். லூக் சாப்டர் 5. அவர் ராத்திரி முழுவதும் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். ಆತನು ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ಮೀನು
காலை வரைக்கும் பிடித்து அவருக்கு மீனே கிடைக்கவில்லை. ಬೆಳಗಿನ ತನಕ ಮೀನು ಹಿಡಿದರೂ ಆತನಿಗೆ ಮೀನು ಸಿಗಲಿಲ್ಲ. காலையிலே சோர்வோடு வந்து வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். ಆತನು ಬೆಳಗ್ಗೆ ಆಯಾಸದಿಂದ ತನ್ನ ಬಲೆಗಳನ್ನು ತೊಳೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. இப்போ அங்கே யாகுஷுவா அங்கே நின்று கொண்டு அவர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். ಯಾಕೋಶ್ವ ಈಗ ಅಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಅವರಿಗೆ ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಿರುತ್ತಾನೆ. அப்படி போதித்து முடித்த பிறகு அவர் சொல்லுகிறார், ಆ ರೀತಿ ಬೋಧನೆ ಮಾಡಿ ಆದ ಮೇಲೆ ಆತನು ಅವರಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. Luke chapter 5 verse 4, ಲೂಕನ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ, ಮಾತಾಡುವುದನ್ನು ಮುಗಿಸಿದ ಮೇಲೆ ಸೀಮೋನನಿಗೆ ಆಳವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ದೋಣಿಯನ್ನು ನಡೆಸಿ ಮೀನು ಬೇಟೆಗಾಗಿ ನೀವು ಬಲೆಗಳನ್ನು ಹಾಕಿರಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அப்ப ஏன் அவர் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார்? ಏಕೆ ಆತನ ಆಳವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ದೋಣಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗಿ ಬಲೆಗಳನ್ನು ಹಾಕಿರಿ ಎಂದು ಹೇಳಿದನು? எப்பொழுதுமே தேவன் எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், ஒரு மாற்று வழியை நீ யோசி என்று சொல்லுகிறார். ದೇವರು ನಮಗೆ ಯಾವಾಗಲೂ ಬದಲು ಮಾಡಿ ಯೋಚನೆ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ. அப்போ எல்லா விஷயங்களிலுமே நாம் கொஞ்சம் மாற்றி யோசிக்கும் பொழுது ஒரு வித்தியாசத்தை நாம் அங்கே காண முடியும். ಎಲ್ಲ ವಿಷಯಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಯೋಚನೆ ಮಾಡುವಾಗ ಅದರಲ್ಲಿ ನಮಗೆ ವಿಷಯ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. இப்ப இதுவரைக்கும் பேதுரு அந்த ஆழத்துக்கு போய் மீன் கிடைக்கும் என்று அவருக்கு தெரியவே தெரியாது. ಪೇತ್ರನು ಇಷ್ಟರ ಮಟ್ಟ ಆಳಕ್ಕೆ ಹೋದರೆ ಮೀನು ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் யாகுஷுவா சொல்லுகிறார், நீ போய் ஆழத்தில் உன் வலையை போடு என்று சொல்லுகிறார். ಯಾಕೋಶ್ವ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಆಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿನ್ನ ಬಲೆಯನ್ನು ಹಾಕು. அப்பொழுது பேதுரு அவருக்கு என்ன சொல்லுகிறார்? ಆಗ ಪೇತ್ರನು ಅವರಿಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಗುರುವೇ, ನಾವು ರಾತ್ರಿಯೆಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರೂ ಏನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ, ಆದರೆ ನಿನ್ನ ಮಾತಿನ ಮೇಲೆ ಬಲೆಯನ್ನು ಹಾಕುತ್ತೇನೆ ಅಂದನು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமா, நான் என்னுடைய திறமையெல்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டேன், எனக்கு தெரியும் அங்க மீன் இல்லைன்னு. ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನೆಲ್ಲ ಉಪಯೋಗಿಸಿ ನೋಡಿದೆ, ನನಗೆ ಗೊತ್ತು ಅಲ್ಲಿ ಮೀನುಗಳು ಇಲ್ಲ ಎಂದು. இத்தனை வருஷ அனுபவத்தை பயன்படுத்தி நான் பார்த்து விட்டேன், அங்கே மீன் இல்லை. ಇಷ್ಟು ವರ್ಷದ ಅನುಭವದಿಂದ ಉಪಯೋಗಿಸಿ ನೋಡಿದೆ, ಆದರೆ ಅಲ್ಲಿ ಮೀನುಗಳಿಲ್ಲ. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் போகிறேன். ಆದರೆ ನಿನ್ನ ಮಾತಿನ ಮೇಲೆಗೆ ನಾನು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಬಲೆಯನ್ನು ಹಾಕುತ್ತೇನೆ. அங்கே என்ன நடந்தது என்று பாருங்கள். ಅಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. அங்கே தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ಅವರ ಬಲೆಗಳು ಕಿತ್ತು ಹೋಗುವಷ್ಟು ಧಾರಾಳವಾದ ಮೀನುಗಳು ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಿದವು. 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். 2 ದೋಣಿ ತುಂಬುವಷ್ಟು ಮೀನುಗಳನ್ನು ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡರು. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே. ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದರಿಂದ. அப்ப யாகுவாவை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னால், ಯಾವಾಗಲೂ ಹುಡುಗುವವರಿಗೆ ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕಡಿಮೆ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರೆ எங்கே போய் அவரை தேடுவோம்? ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ಆತನನ್ನು ಹುಡುಕಲು ಸಾಧ್ಯ? அவருடைய வார்த்தையில் தான் நாம் அவரை தேட முடியும். ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲೇ ನಾವು ಆತನನ್ನು ಹುಡುಕಬೇಕು. அப்ப வார்த்தையின்படி தேடி போனால் ವಾರ್ತೆಯ ಮುಖಾಂತರ ಹುಡುಕಿ ಹೋದರೆ நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ನಮಗೆ ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕಡಿಮೆ அவர் எப்பொழுதுமே கொஞ்சம் மாற்றி சிந்தித்து பார் என்று சொல்லுகிறார். ಆತನು ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನ ಬದಲಾಯಿಸಿ ನೀನು ಯೋಚನೆ ಮಾಡು. இங்கே அவர் உயிர் தெழுந்த பின்பு சீஷர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ಆತನ ಪುನರುತ್ಥಾನ ಆದ ಮೇಲೆ ಶಿಷ್ಯರು ಮೀನುಗಳನ್ನು ಹಿಡಿಯುತ್ತಿದ್ದರು. அப்போ அவர்கள் மீன் இல்லை, அவர்கள் பிடிக்க ட்ரை பண்ணாலும் ஒரு மீன் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ಅವರು ಮೀನು ಹಿಡಿಯಲು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು, ಯಾವ ಮೀನು ಅವರಿಗೆ ಸಿಗಲಿಲ್ಲ. இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? ಈಗ ಅವರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, இவ்வளவு நேரம் நீங்கள் ஒரு சைடில் நீங்கள் மீனை ட்ரை பண்ணி கொண்டிருந்தீர்கள், ಇಷ್ಟು ಸಮಯ ನೀವು ಈ ಕಡೆ ಮೀನು ಹಿಡಿಯಲು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದೀರಿ, படகுக்கு இடது பக்கமாக நீங்கள் ட்ரை பண்ணி கொண்டிருந்தீர்கள், லெஃப்ட் சைடுல ட்ரை பண்ணி கொண்டிருந்தீர்கள். ನೀವು ಎಡಗಡೆ ನೀವು ಅದ ಮೀನು ಹಿಡಿಯಲು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದೀರಿ. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, படகுக்கு வலது பக்கம் போடுங்க. ಈಗ ನೀವು ಅಡಗಿನ ಬಲಗಡೆ ಬಲೆಯನ್ನು ಹಾಕಿರಿ. அவர் என்ன செய்கிறார்? அவருடைய வழிகளை மாற்றுகிறார். ದೇವರು ಅವರ ದಾರಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. அந்த வலது பக்கம் என்பதற்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை? என்னது? ரைட். ரைட்னா இன்னொரு மீனிங் என்ன? ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆம், ரைட்னா உன் பாதையை சரி பண்ணிக்கொள். உன் பாதையை சரி பண்ணிக்கொள். அப்ப இதுவரைக்கும் இடது பக்கமா நீ செஞ்சிட்டு இருந்த, இப்ப என்ன பண்ணு? வலது பக்கமா நீ வலைய போடு. ನೀನು ಇಲ್ಲಿಯ ತನಕ
ಹಾಕು. சோ நீ நன்றாக, அதாவது உண்மையாக ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ನಿನಗೆ ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕಡಿಮೆ ಇಲ್ಲದೆ ನೀನು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಬೇಕಾದರೆ உன் பாதையை சரி பண்ணிக்கொள். ನಿನ್ನ ದಾರಿಯನ್ನು ಸರಿ ಮಾಡಿಕೋ. ஹல்லேலூயா. நீ Hallelujah. இதுவரைக்கும் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ಇಲ್ಲಿಯ ತನಕ ನೀನು ಪಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? இல்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ಇಲ್ಲ ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದೀಯಾ? நீ அப்படி இருப்பது தேவனுக்கு சித்தமே இல்லை. ನೀನು ಆ ರೀತಿ ಇರುವುದು ದೇವರಿಗೆ ಚಿತ್ತವಿಲ್ಲ. சோ இரண்டு இடங்களிலும் அப்படி கஷ்டப்பட்ட பிள்ளைகளை பார்த்து அவர் மாற்று ஆலோசனை கொடுக்கிறார். ಈ ಎರಡು ಕಡೆನೂ ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದ ಮಕ್ಕಳಿಗೆ ಆತನು ಬದಲಾಗುವ ಹಾಗೆ ಆತನ ಆಲೋಚನೆ ಇಡುತ್ತಾನೆ. நீ இதுவரைக்கும் கரையிலேயே மீன் பிடிக்க ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாயா? ನೀನು ಇಲ್ಲಿಯ ತನಕ ದಡದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಮೀನು ಹಿಡಿಯಲು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತೀಯಾ? ஆழத்தில் போக தயங்கி கொண்டிருக்கிறாயா? ನಿನ್ನ ಆಳದಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನೀನು ಹಿಂಜರಿಯುತ್ತಿದ್ದೀಯಾ? உன்னை அவர் ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராய் நீ ஆழத்தில் போய் வலையை போடு என்று சொல்லுகிறார். ಆತನು ನಿನ್ನ ಆಶ್ರಯ ಚಿತ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ನೀನು ಆಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿನ್ನ ಬಲೆಯನ್ನು ಹಾಕು. நீங்கள் தேவனை தேடுவதிலே, ನೀನು ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದರಲ್ಲಿ, ஆழமில்லாத இடத்திலே மீன் பிடிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? ಆಳ ಇಲ್ಲದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮೀನು ಹಿಡಿಯುವರಾಗಿದ್ದೀರಾ? நீங்கள் ஆழத்தில் போகும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். ನೀವು ಆಳವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த ஆழத்திலே சிலவற்றை அவர் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ಆ ಆಳದಲ್ಲಿ ಕೆಲವನ್ನು ಆತ ನಿಮಗಾಗಿ ಸಿದ್ಧ உங்கள் விசுவாச வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் நீங்கள் போவீர்களானால், ನೀವು ನಂಬಿಕೆಯ ಜೀವನದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಆಳವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿರಿ. இப்ப இருக்கிறதை விட இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் நீங்கள் போவீர்களானால், ನೀವು ಇವಾಗ ಇರುವ ಸ್ಥಳಕ್ಕಿಂತ ಇನ್ನೂ ಆಳವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು ಹೋಗುವುದಾದರೆ உங்கள் நிலைமையை அவர் மாற்றுவார். ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಆತನ ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಆತನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. இதுவரைக்கும் இடது பக்கமாக வலையை போட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? ಇಲ್ಲಿಯ ತನಕ ನೀವು ಎಡಗಡೆ ಬಲೆಯನ್ನು ಹಾಕಿ ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದೀರಾ? உங்கள் வழிகளை சரி பண்ணிக் கொள்ளுங்கள், வலது பக்கமாய் போடுங்கள். ನಿಮ್ಮ ದಾರಿಯನ್ನು ಸರಿ ಮಾಡಿಕೊಂಡು ಬಲಗಡೆ ನೀವು ಬಲೆಯನ್ನು ಹಾಕಿರಿ. அங்கேயும் தேவன் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ಅಲ್ಲಿಯೂ ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அவர் உங்களுக்கு தர ஆயத்தமாய் இருக்கிறார். ಆತನು ನಿಮಗೆ ಕೊಡಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾನೆ. ஆக அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ಆದ್ದರಿಂದ ಆತನ ಹುಡುಕುವವರಿಗೆ ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕಡಿಮೆ சோ ಇಲ್ಲ. இந்த வழியிலே நாம் அவரை தேடி ಈ ಮಾರ್ಗದ ಮುಖಾಂತರ ನಾವು ಆತನನ್ನು ಹುಡುಕಿ ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕಡಿಮೆ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ನಾವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳೋಣ. ஏனென்றால் அவர் ஆசீர்வதிப்பதிலே பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ಏಕೆಂದರೆ ಆಶೀರ್ವದಿಸುವುದರಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಪ್ರಿಯವುಳ್ಳವನು. ஆக அவர் ஆசீர்வதிப்பதற்குள்ள மார்க்கத்தை நாம் உண்டு பண்ண வேண்டும். ಆತನ ಆಶೀರ್ವದಿಸುವ ಮಾರ್ಗವನ್ನು ನಾವು ಉಂಟು ಮಾಡಬೇಕು. இப்ப நம்முடைய பாதை சரியாக இருக்குமானால் ನಮ್ಮ ಮಾರ್ಗ ಸರಿಯಾಗಿ ಇದ್ದರೆ அவர் சரியாக வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ಸರಿಯಾಗಿ ಬಂದು ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ஆம், அருமையான தேவ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதிலே நாம் புத்திசாலிகளாய் இருப்போம். ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಮಾಡಿಟ್ಟಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿ ನಾವು ಜನರಾಗಿರೋಣ. காரணம், நம்மை ஆசீர்வதிப்பதிலே அவருடைய நாமம்தான் மகிமைப்படுகிறது. ಕಾರಣ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ಮುಖಾಂತರ ಆತನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತದೆ. ஆகவே அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ಕಾರಣ ಆತನ ನಾಮದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಆತನ ಚಿತ್ತವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருந்து அதை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ನಾವು ಜ್ಞಾನವಂತರಾಗಿ ನಾವು ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳೋಣ. யாகோவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, தேவரீர் எம்மட்டுமாக நாங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை குறித்து நீர் எங்களோடு பேசினீர். அதற்காக உமக்கு நன்றி ராஜாவே. நாங்கள் ஞானவான்களாய் இருந்து, அப்பா, சிங்கக்குட்டிகளைப் போல் அல்ல, தங்களுடைய சொந்த திறமைகளை நம்பி அல்ல, தேவரீர் உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் உம்மை தேடும்படியாக எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆம் ராஜாவே, நீர் ஆழத்தில் போகச் சொல்லும் பொழுது நாங்கள் இன்னும் ஆழத்தில் போகவும், தேவரீர் எங்கள் வழியை மாற்றும்படியாக வலது புறத்திலே நாங்கள் வலையை வீசுகிறவர்களாக நாங்கள் காணப்படவும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் வழிகளை சிந்தித்து பார்த்து நாங்கள் இன்னமும் ஆழமில்லாத இடத்திலே மீன் பிடிக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோமா என்றும், தேவரீர் தவறான இடத்திலே இடது பக்கத்திலே மீன்களை பிடிக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோமா என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். சரியான இடத்திலே போய் மீன் பிடிக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் ராஜாவே. உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதித்தரலாம். ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு ஆசீர்வதித்தரலாம். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம்.
தேவரீர் நீர் செய்த சகல நன்மைகள், குறிப்பாக சகோதரர் திவாகர் சசிகலா குடும்பத்திற்கு நீர் செய்த நன்மைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகன் பிரசாந்துக்கும் மகள் ஜீவிதாவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை நீர் கொடுத்தபடினால உமக்கு நன்றி ராஜா. அந்த பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்கட்டும் ராஜாவே. செம்மையான பாதையிலே அவர்களை வழி நடத்துவீராக. எந்த ஜனமும் அவர்களை திசை திருப்பி விடாதபடிக்க அவர்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி நீ அவர்களை பாதுகாத்துக் கொள்ளு ராஜாவே. ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ளும்படியான கிருபையை, பாக்கியத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீர் தாரும் ராஜாவே. இவர்களை போல் யார் என்று சொல்லத்தக்கதாகவும், இதோ யாகோவாவுக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லத்தக்கதாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைய நீர் கிருபை செய்வீராக. அவர்கள் மட்டுமல்ல, எங்கள் சபையைச் சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும்படியாக நீர் கிருபை செய்ய ராஜாவே. உம்முடைய பிள்ளைகளை பார்க்கிற யாவரும் இவர்கள் யாகோவாவால் ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள் என்று அறிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளுவீராக. தலைகளை உயர்த்துவீராக. தகப்பனே நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதி. வர முடியாமல் போன பிள்ளைகளே, அவர்கள் இருக்கிற இடத்திலே இந்த நாளுக்குரிய பலத்தை தந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நன்றி ராஜாவே. சாட்சி சொன்ன பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும். படிப்பு விஷயத்திலே உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும். அந்த பிள்ளைகளை வளர்க்கத்தக்க ஞானத்தை பெற்றோருக்கு தாரும் ராஜாவே. பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும்படியாக நீர் அருள் புரியும் ராஜாவே. நன்றி அப்பா. நன்றி ராஜாவே. யாகுவாயின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று உறுதியாய் உம்முடைய பிள்ளைகள் விசுவாசிக்கத்தக்கதாக அந்த விசுவாசத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நீர் வைக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சு. காத்துக்கொள்ளும். கிருபைக்குள்ளே எங்களை மறைத்துக் கொள்ளும். எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவா மசிகா நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷலோம். ஆமென். ஹல்லேலூயா.